அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சைடிஷ்ங்க. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. தஹி பெஹன் சொல்லுவாங்க. அதாவது தயிரில் நம்ம கத்திரிக்காயை பொரிச்சு போட்டு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை. ஒரு சின்ன தட்டில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். பெரிய சைஸ் கத்திரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி நம்ம வச்ச இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்ச மசாலாவை கத்திரிக்காயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் ஊற்றுங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போது கத்திரிக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே ஆயிலில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் கலவை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் இப்போ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, தஹி பெஹன் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.